ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி வரன் இன்னும் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் சம்யுக்தா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க ஓனாக மெடிக்கல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வர்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் தவறிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனை வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ஓரளவு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கைங்க, அது இல்லாமல் ஒரு அண்ணாங்க. அவங்க 2 பேருமே இவங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க யாருக்கிட்டையுமே போகாத தனிமையாக வீடு எடுத்து தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு தான் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவர் ஓரளவு படிச்சிருந்தா பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா செல்வி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. இவங்களுடைய தம்பி ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் கண்டிப்பாக தன்னை போலவே இன்ஜினியரிங் லைனில் இருந்தாலும் ஓகே, இல்லை டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் ஒரு டிகிரியாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணோட முதல் வாழ்க்கை சரிவர அமையலைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்லா அன்பாக பார்த்துக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் ஓகேவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.